வாழ்வில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு துன்பமும் நம்மை ஒருபடி மேலே ஏற்றிவிடவே வருகின்றன. நம்முடைய அனைவருடைய வாழ்க்கையிலும் துன்பம் என்பது தவிர்க்க முடியாதது. ஆனால் அதை நாம் எவ்வாறு பார்க்கிறோம் என்பதை பொறுத்து அது மகிழ்ச்சியை உருவாக்கும் ஒரு வாய்ப்பாக மாற்றலாம். எப்படி தெரியுமா? இதோ ஜென் கதை சொல்கிறது. ஒரு காலத்துல ஒரு கிராமத்துல ஒரு தச்ச வேலை செய்யவர் வந்தார். அவர் எப்போதும் மிகுந்த துன்பத்தில் இருந்தார். ஏன்னா அவர் வேலை செய்யறதை விரும்புறதில்லை. ஆனா வாழ்க்கையில முன்னேறணும்ன்ற அந்த ஆசை அவருக்கு இருந்துச்சு. அவருடைய ஒவ்வொரு நாளும் விரக்தியும் துயரமும் நிறைந்ததா இருந்துச்சு. துன்பத்தினால் அவர் உழன்று போனார். ஒரு நாள் அவர் காட்டில் நடந்து சென்று போது ஒரு ஜின் துறவி அவரை பார்க்கிறார். அவர் ஒரு மரத்துக்கு கீழே இருந்து தன்னைத்தானே சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. தச்ச வேலை செய்வர் சொன்னாரு, நீங்க இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்க, உலகம் எவ்வளவு துன்பத்தால நிறைந்துள்ளது தெரியுமா? நீங்க இப்படி இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்க முடியும் என்று அவர் ரொம்ப ஆச்சரியத்தோட கேட்டார். துறவி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, உங்களுக்கு துன்பம் ஒரு சுமையாக தெரிகிறது, ஆனால் எனக்கு அது ஒரு பாடமாக தெரிகிறது. நான் என் வேலையை நேசிக்கிறேன், நான் இந்த துறவரம் செய்வதை நேசிக்கிறேன், ஆனா அது எனக்கு பிடித்தமானது அல்ல என்று எனக்கு தெரியும். அதனால என் வாழ்க்கையை நான் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொண்டேன் அப்படின்னு அந்த துறவியோட வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் தச்ச வேலை செய்ய ஒரு புதிய புரிதல் ஏற்பட்டுச்சு. அவர் தன் வாழ்க்கையில துன்பங்களை பற்றி சிந்திக்காம மற்றவர்களுக்காக மகிழ்ச்சியை உருவாக்கி கொள்ள கற்றுக்கொண்டார். அவன் தன் வேலையை அன்புடனும் அக்கறையுடனும் அழகாகவும் செய்ய தொடங்கினான். அந்த தச்ச வேலை செய்யவன் மர சாமான்களை அழகாக சிற்பமாக செய்ய ஆரம்பிச்சான். மக்கள் எல்லாம் அவனை பாராட்டி அவன்கிட்ட இருந்து அதிகமான வேலைகளை வாங்கி கொண்டான். துன்பத்தை மகிழ்ச்சியாக மாற்றுவது எப்படி என்பதை புரிந்து கொண்ட தச்ச வேலை செய்பவர் தன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாற்றிக்கொண்டார். அவர் பிறருக்கு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொடுப்பதன் மூலம் தனது சொந்த துன்பங்களையும் போக்கினார். இதுதான் நம்ம கற்றுத்தரது.